இருக்க மாட்டீர்கள். நீங்கள் புதியதாக படிவம் 6இல் என்னை வாக்காளராக புதியதாக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். அதை எப்படி 6 மாசத்தில் நான் கணக்கெடுத்துக்குவேன்? இரண்டாவது, பீகார் மாநிலத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம், அதனால சில மாறுதல்களை செய்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த உத்தரவில், அதாவது பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை 24 ஜூன் 2025. உச்சநீதிமன்றத்தில் பல கட்டமாக அந்த விசாரணை நடத்துகிற போது அதிலிருந்து நாங்கள் பெற்ற பாடங்களை வைத்து சில மாறுதல்களோட தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாறுதல்கள், அவர்கள் தந்த மாறுதல்கள் அதைவிட அதிக குழப்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடிய. உதாரணத்துக்கு சொல்ல போனால், பீகாரில் கணக்கீடு படிவத்தோடு சேர்த்து ஆவணங்களை தரணும். ஆனால் தமிழ்நாடு மற்றும் 12 மாநிலங்களில் கணக்கீடு படிவத்தை மட்டும் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு, அதாவது 7/12/2025 அன்னைக்கு டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் வெளியிடுவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான வாக்காளர் பதிவு அதிகாரி நோட்டீஸ் கொடுப்பார். நீங்கள் கொடுத்த எனுமரேஷன் ஃபார்மில் எனக்கு திருப்தி இல்லை, அது எங்கள் டேட்டா பேஸோடு ஒத்து போல. அந்த டேட்டா பேஸ் எதுன்னு யாரும் சொல்லலை. இந்த டேட்டா பேஸோடு உங்களுடைய பெயர் ஒத்து போகவில்லை, எனவே நீங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுங்கள், இருப்பிடச் சான்றிதழ் கொடுங்கன்னு யாரை வேணாலும் கேட்கலாம். யாரை கேட்பாரு, எப்போ கேட்பாரு, அதுக்கான நோட்டீஸ் ஃபார்ம் என்ன, எந்த ஃபார்மில் திருப்பி தரணும், யார்கிட்ட தரணும், பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போவாரா, இஆர்ஓ ஆஃபீஸ்க்கு இவங்களே கொண்டு போய் தரணுமா என்ற கேள்விகளுக்கு எந்த விளக்கமும் இந்த 27/10/2025 அறிவிப்பில் சொல்லப்படவில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது பிஜேபியோ இதை சரி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் எப்படி இதை சரின்னு சொல்லுவாங்க? இதற்கான விளக்கத்தை யாராவது கேட்டு பெற்றார்களா? யாரும் கிடையாது. எனவே இந்த வழிமுறை 27/10/2025 கொடுக்கப்பட்ட வழிமுறை அதிக ஓட்டுகளை நிச்சயமாக நீக்குவதற்கு வழிகாட்டும். அதாவது பீகார் எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்றாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போது நாங்கள் இதில் சட்ட மீறல்கள் விதி மீறல்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம்னாலும் அப்போ இந்த பட்டியல், அந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் முழுக்கத்தையும் நாங்கள் நீக்கரவு செய்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் பீகார் அறிக்கையை விட, அந்த 24/6/2025 பீகாருக்கு கொடுத்த அந்த அறிவிப்பை விட இது மிகவும் மோசமானதாக இருப்பதால் தான் நாங்களும் உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். அதாவது முகவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். முதல்ல 16/7/2025 அன்றைக்கு கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் 5 எம்பிக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை டெல்லியில் போய் சந்தித்தோம். அப்போ ஒரு 5 கோரிக்கைகளை கழக தலைவர் அவர்கள் அவருடைய கடிதத்தில் எழுதி குறிப்பிட்டிருந்தார். இது நான் சொல்கிறது வந்து 17 ஜூன், 24 ஜூனில் தான் பீகாரில் வந்து எஸ்ஐஆர் வருது. அப்போவே நாங்கள் சொன்னோம், பிஎல்ஏ 2க்களுக்கும் பிஎல்ஓக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் கேட்டிருந்தோம். அது செய்யறேன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில். இதுவரைக்கும் எந்த ஒருங்கிணைப்பும் செய்யப்படவில்லை. பிஎல்ஏ 2க்களுக்கு யார் பிஎல்ஓன்னு தெரியாது, பிஎல்ஓக்களுக்கு யார் பிஎல்ஏ 2ன்னு தெரியாது முதல்ல. ரெண்டாவது, இந்த அறிக்கை ஏதோ ஒரு 10 பக்கம், அது உடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா நிச்சயமாக புரியாது.
தொடர்ந்து வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய நிறைய பேரை என்ன உட்பட இதை ஒரு 20 தடவை 30 தடவை படித்த பிறகு தான், இதை தனித்தனியாக பகுத்தறிந்த பிறகு தான் இதில் உள்ள சிக்கல்கள் தெரிய வரும். BLA 2க்கள் சாதாரணமான மனிதர்கள், ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய சின்ன பிரதிநிதி. அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காமலவராக இருக்கலாம், அவருடைய புரிதல் தன்மை வேறவா இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷத்தில் மொத்தமாக ஒரு 1000 பேர் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது கணக்கு காட்டுவதே தவிர எந்த ஒரு நல்ல நோக்கத்தையும் கொண்டதாக தெரியல. ஈடுபடுறது வந்து அரசு பணி, நம்ம மாநில அரசு பணியாளர் தான் ஈடுபடுறாங்க. இதில் அவங்க சரியா செயல்பட மாட்டேன்னு சொல்லி திமுகவே சொல்றது சரியா இருக்குமா? இதை தான் எதிர்கட்சிகளும் சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, ஆட்சியில் இருந்தவர்கள் அவங்களுக்கு தெரியணும், எந்த ஒரு அரசு ஊழியரையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்களாக தான் கருதப்படுவாங்க. அவங்க எதை செஞ்சாலும், தவறு செய்தால் அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கோ இடம் மாற்றுவதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நடக்க வேண்டும், நடப்பார்கள். அவங்க மேலே எந்த மாநில அரசுக்கும் எந்த கட்டுப்பாடும் இருக்காது. அவர்களால் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் நடக்கவும் முடியாது. அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஊழியர்களாக கருதப்படுவார்கள், அப்படித்தான் நடந்து கொள்வார்கள், அப்படித்தான் இயங்குவார்கள். அதனால் 2 விஷயம். ஒன்று, தேர்தல் ஆணையத்தினுடைய அறிக்கையே தெளிவற்ற குழப்பமான அறிக்கையாக இருக்குது. அதை ஒட்டி நடக்க போகிறவங்க தேர்தல் ஆணையத்தை சொல்கிறது தான் செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த முகாந்திரமும்